அனைவருக்கும் காலை பசுமை வணக்கம். 495வது வாரம் வான்மலை சிறப்பு கூட்டத்திற்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் திரு மகேஸ்வரன் அவர்கள் மற்றும் டாக்டர் ஸ்ரீவர்தினி அவர்கள் மற்றும் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் திரு ஆதித்ய நாராயணன் அவர்கள், மாணவர் கிறிஸ்து பல்கலைக்கழகம் பெங்களூர் மற்றும் நமது அறங்காவலர்கள், மரங்காவலர்கள், வனம் ஊழியர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். மற்றவர் மனம் நோகும்படியாக சாடை பேசுவது, பலர் முன்னிலையில் அதிகாரம் செய்வது, மட்டம் தட்டி கிண்டல் செய்வது மற்றும் புறம் பேசுவது, தற்பெருமை பேசுவது மற்றும் குடும்ப ஒற்றுமைக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் நடப்பது போன்றவற்றை தவிர்த்து கண்ணியமாக நடந்து கொள்வேன். வாழ்க்கை என்ற பயணத்தில் 2 விஷயங்களை கடைபிடித்தால் நம்முடைய உயிருக்கு ஒளி ஏற்பட்டு நம்முடைய வாழ்வும் மேன்மையாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்படிப்பட்ட வாய்ப்பு எது என்றால், நிலையாமை என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் சொல்லுகிறார், நாச்செற்று விக்குள் வாராமுன் நல்வினை மேற்செற்று செய்யப்படும். உயிர் போகின்ற பொழுது ஒரு விக்கல் வரும். அந்த விக்கல் வர்றதுக்கு முன்னாடி நல்வினைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த நல்வினைகள் செய்வதற்கு 2 தன்மைகள் வேணும். ஒன்று நன்றி உணர்வு, இன்னொன்று பார்த்தால் மனைவிளைவார், மனைவி பேச்சை கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நம்ம இயக்கத்தில் சேர்ந்து பயன் பண்ணால் எனக்கு மன திருப்தி வரும் அப்படிங்கிறக்காக இப்போ ஒரு 6 வருஷமாக நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். லைவ் டெலிகாஸ்ட் கொடுத்துட்ருக்கோம் எவ்ரி மந்த்து. நான் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைட் கம்பெனி வச்சுருக்கேன். என்டையர் தமிழ்நாடு கொடுத்துட்ருக்கேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஒரு பிறந்த நாளுக்கும் இங்கே வந்து மரக்கன்றங்கள் வச்சுருக்கோம். அப்போ இங்கே கொஞ்சம் அடிக்கடி வர்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. விவசாயம் செய்யணும், மாடு இருக்குது, சாணி இருக்குது, எல்லாம் போடுறோம். ஆனால் உரங்க நிறையா போட்டோம். எத்தனை நஞ்சு இருக்கோ வெளிநாட்டுகளிலிருந்து அத்தனை நஞ்சையும் இறைச்சி தான் நான் 67 முதல் இந்த கம்பி பந்தல் முறையை நான் கண்டுபிடிச்சேன். பந்தல் விவசாயங்கிறது 67 நான் கண்டுபிடிச்சேன். 68லேயே அப்போ திராட்சை, அவரை விதை பந்தலில் நட்டி எடுக்கிறது நல்ல சிறந்த முறையில் அந்த உரங்களெல்லாம் நாம் இயற்கையாக பண்ண பூமி அது வரைக்கும் நல்லா இருந்ததுனால நாங்கள் போட்ட உரங்கள்னால நிறைய விளைச்சல் வந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விற்பனை, நல்ல வருமானம். அப்போ கிணறுகளையெல்லாம் ஆழமாக வெட்டி கொண்டு போக வேண்டி இருந்தது. கிணறுகளையெல்லாம் நிறைய வெட்டினோம். ஏன்னா திராட்சைங்கிறது அப்போ நல்ல ஒரு பயிர். 2 வண்டி காரு இருந்தது. 2 கார்லேயும் மதுரை வரைக்கும் விற்றோம். சென்னைக்கெல்லாம் அனுப்பினோம். நல்ல வருமானம். அதை நல்ல விவசாயத்துக்கு அந்த பணத்தை எல்லாம் போட்டு நிறைய லேண்ட்ஸ் டெவலப் பண்ணிட்டோம். ஆனால் பூமி சுத்தமாக கெட்டு போச்சு. ஸோ என்ஜிஓ அப்படின்னா ஓகே, பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, வேறு ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் ஒரு என்ஜிஓ, அதுவும் வனம் சுற்றுச்சூழலை காக்கணும் அப்படிங்கிறத ஒரு நோக்கமாக கொண்டுட்டு இருக்கிறது எங்களுக்கு பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போது எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஊரக வேளாண் பணி அனுபவம் அப்படின்னு போட்டிருக்காங்க. வேறு வட்டத்துலலாம் அதாவது இங்கே பல்லடம் போட்டிருக்காங்க, பொங்கலூர், காங்கேயம்னு போட்டிருக்காங்க. ஆனால் நாங்கள் ரொம்ப லக்கினே சொல்லலாம். ஏன்னா பல்லடத்தில் போட்டுட்டு இப்படி ஒரு என்ஜிஓ நாங்கள் சந்திக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இன்னுமே எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. விவசாயங்கிறது தனிப்பட்ட படிப்பு கிடையவே கிடையாது. மனித பிறவியாக பிறந்த அத்தனை பேருமே ஒரு விவசாயி தான். இது நான் எப்போ உணர்ந்தேன் அப்படின்னா, எங்களுக்கு கிளாஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட் இருக்கும். பூச்சியை பற்றி, நோய்களை பற்றி ஒரு கிளாஸ் நாங்கள் படிச்சுக்கிட்டே இருப்போம். அப்போ நிறைய மருந்து சொல்லுவாங்க, கெமிக்கல் மருந்து ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே நடத்திக்கிட்டே வருவாங்க. இந்த நோய்க்கு இந்த மருந்து, இந்த நோய்க்கு சொல்லிக்கிட்டே வருவாங்க. எனக்கு ஒரு கட்டத்தில் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுச்சு. அந்த கிளாஸ் முடித்து சார் போகும்போது தனியாக போய் நான் கேட்டேன், சார் இவ்வளோ மருந்து அடிக்கிறோமே, அடுத்த எண்டாவது டே இந்த காய்கறி தான் நம்ம சாப்பிட போகிறோம், இதை எப்படி நாங்கள் ஃபார்மருக்கு சஜஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டேன். கரெக்டாக தான் கேட்குற, பண்ண முடியாது. ஆனால் அப்படி நீ பண்ணாமல் விட்டிங்கன்னா கண்டிப்பாக உனக்கு விளைச்சலும் பாதிப்படையும், அதிகமாக உனக்கு லாபமும் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது நாம் எப்படி தான் இந்த மாதிரி மருந்து இல்லாமல் ஒரு உணவை சாப்பிட்டு பழகிறது அப்படின்னு கேட்டேன். ஒரே வார்த்தை சொன்னார், உங்கள் வீட்டிலையே காய்கறியை வளர்த்து சாப்பிட்டு பழகிக்கோ. அவர் சொன்ன கருத்து என்னென்னா, விவசாயங்கிறது தனி ஒரு தொழில் கிடையாது. நம்ம அத்தனை பேருமே விவசாயி தான். இன்ஜினியரிங் படித்தவரும் விவசாயி தான், லா படித்தவரும் விவசாயி தான், டாக்டரும் விவசாயி தான், நாமளும் விவசாயி தான். ஏதாவது கேள்வி கேட்டால் பதில் தெரியாத மாணவன் எழுந்து வெறுமனே நிற்பான், ஒன்றுமே பேசாமல் சும்மா நிற்பான். அப்போ ஆசிரியர் ஏன்டா மரம் மாதிரி நிற்கிற அப்படின்னு கேட்பார்.
நாங்கள்லாம் சிரிப்போம். ஏன்னா மரம் அவ்வளோ ஒரு கேவலமான ஒரு பொருள் மாதிரி நாமெல்லாம் சிரிப்போம். உங்களுக்கும் அந்த அனுபவம் இருக்கும். நல்லா யோசித்து பார்த்தா மரம் மாதிரி நம்மால் பிறருக்கு பயனுள்ள வாழ்வை தர முடியுமா? முடியாது. அப்போ அவனை எப்படி மாணவனை திட்டுவது என்று பார்த்தால், ஏன் குரங்கு மாதிரி இருக்கிறேன்னு அதுவும் திட்ட முடியாது. குரங்கு மரத்துக்கு மரம் அப்படி லாவகமாக தாவும், சுறுசுறுப்பாக இருக்கும். அது மாதிரி நம்ம இருக்கிறோமா? இல்லை. ஏன் எருமை மாதிரி இருக்கிற அப்படின்னு திட்ட முடியாதுங்க. எருமை நின்ன இடத்துலையே நின்று காலையில் 10 லிட்டர் சாயந்தரம் 10 லிட்டர் கறந்து மாதம் 25,000 ரூபா, எங்கேயும் படிக்காமல் ஒரு டிகிரி வாங்காமல் எதுவும் படிக்காமையே சம்பாதிச்சிட்டு இருக்கு. எருமையனும் திட்ட முடியாது. எதைத்தான் சொல்லி திட்டுறது மனிதனை என்றால் சொல்லுங்க, உங்களுக்கே தெரியும் விடை. ஏண்டா மனுஷன் மாதிரி இருக்கிற அப்படின்னு தான் திட்டம். நமது அமைப்பு 2015 ஆரம்பித்து இன்றைய வரை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் 7 மணிக்கு ஆரம்பித்து 9 மணிக்கு குறிப்பிட்ட நேரத்தில் முடியும். நன்றி, வணக்கம்.